இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பொங்கல் பண்டிகை விடுமுறை முடிந்து சென்னை உள்ளிட்ட வெளியூர்களுக்கு செல்வதற்காக தருமபுரி பேருந்து நிலையத்தில் ஏராளமான மக்கள் குவிந்துள்ளனர். கூடுதல் தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் வெற்றிவேல். வணக்கம் வெற்றிவேல், விவரங்கள். அதாவது பாத்தீங்கன்னா தமிழர்கள் பொங்கல் பண்டிகைக்காக தொடர்ந்து விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது. இதனால வெளி மாநிலம் வெளி மாவட்டங்களிலிருந்து தருமபுரி மாவட்டத்திற்கு இருந்த பொதுமக்களும் கல்லூரி பள்ளி கல்லூரி செல்லக்கூடிய மாணவ மாணவிகளும் பணியாற்றக்கூடிய கூலி தொழிலாளர்களும் தருமபுரி மாவட்டத்தில் வருகை புரிந்திருந்தாங்க. இந்த நிலையில தொடர் விடுமுறை முடிந்து இந்நாளை பணி தொடங்கப்பட இருக்கிற காரணத்தால் தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புறநகர் பேருந்து நிலையத்தில் கூட்டம் அலைமோதுது. அது மட்டும் இல்லாமல் தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 5 சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பொதுமக்களும் இன்று வெளி மாநிலம் வெளி மாவட்டங்கள் செல்லக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கு. இதனால் வழி அனுப்பக்கூடிய அவங்க பெற்றோர்களும் உறவினர்களும் கூட்டம் வந்ததுனால தருமபுரி பேருந்து நிலையத்தில் அதிக அளவு கூட்ட நெரிச்சல் ஏற்பட்டது. இதனால அந்த பேருந்துகள் இருக்கைகளை பிடிக்க முடியாம பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளானாங்க. அது மட்டும் இல்லாமல் நேரத்துக்கு நேரம் பேருந்துகள் இல்லாதனால குறைந்த அளவு பேருந்துகளை இயக்கப்பட்டதால் கூட்டம் அலைமோதியது. இதனால் முதியோர்களும் பெண்களும் கை குழந்தைகளோட பெண்களும் பள்ளி கல்லூரிகள் செல்லக்கூடிய மாணவிகளும் மிகுந்த அதிக அளவு சிரமத்திற்கு ஆளானாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பேருந்துகள் கூடுதலாக இயக்கப்படணும். இதனால அந்த முதியோர்களும் பெண்களும் சிரமத்திற்கு ஆளாகாம இருக்கிறது மாவட்ட நிர்வாகம் துரிதமா செயல்பட்டு இன்று ஒரு நாளையாவது கூடுதல் பேருந்துகள் குறைந்தபட்சம் 5 நிமிடத்துக்கு ஒரு பேருந்துகளை இயக்கணும்னு சொல்லி அந்த பயணிகள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி வெற்றிவேல். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.